நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்க. சீரியஸா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த வரலாற பார்த்து பேசுங்க. என்னைக்கு வரலாற பார்க்கணும், சும்மா நடக்கிற சம்பவத்தை பார்த்து. அஜித் படம் பார்த்துருக்கேன் சார். அஜித் படமா? வரலாறு. ஏன் நான் எங்க தலைவனோட பின்னணி வரலாறை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன வரலாறு? அப்பா அதை இவ்வளவு படத்துக்கு வந்தாரு, விஜயகாந்த் சான்ஸ் கொடுத்தாரு. 68 படத்துல 50 படம் ஃபிளாப்பு, 10 படம் இட்டு, ஒரு 4 படம் ஓகே. நான் வந்து உண்மையிலேயே விஜய் சார் நம்பர் வந்து வச்சிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு கால் பண்றேன், சரிங்களா? நீங்க வேணா சீரியஸாவே வச்சிருக்கேன். ஏன் ஃபோன் பண்ணா எடுப்பாரு வர. சுத்தி இருக்கிறது என்னன்னு நடிப்புல இருக்கிற இன்வால்வ்மெண்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்ன அந்த இன்வால்வ்மெண்ட் ஏன் அரசியல்ல இல்லைன்னு கேட்குறேன். அந்த இன்வால்வ்மெண்ட் ஏன் அரசியல்ல இல்லை? ஹலோ சார், விஜய் சார். சொல்லுங்கண்ணா, விஜய் தான் பேசுகிறேன். சார், இது இன்டர்வியூக்கு நமக்கு நந்தவனம் நந்தகுமார் அசோசியேட் டைரக்டர் உங்க தலைவா படத்தில் நடிச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நடிச்சேன் இல்ல, டைரக்டரா ஒர்க் பண்ணாராமே. அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரா தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா? நந்தவனம் இல்ல, நந்தகுமார். இவரு விஜயா? சிங்கத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு இது விஜய்னா நம்பலாங்க, புரியுதுங்களா? அசிங்கமான ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணான்னு விஜய் ஒத்துப்பீங்க? தலைவனை வச்சு படம் எடுக்கிறது தனி தகுதி வேணுங்க. நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்க்கணும்ல. டாம் குரூஸ்னு ஒரு நடிகர், ஆமா, எப்படி பண்ணாரு? எங்க நெல்சனும் படம் எடுத்தாப்ல, ஃபிளைட் ஓட்டினாரா இல்லையா? அதே மாதிரி எங்க ஆள் ஓட்டுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப பீஸ்ட் ஹிட் லியோ தான் ஃபிளாப். கட்சி என்னடா லோ பட்ஜெட் விஜய் என்ன? அண்ணா வணக்கண்ணா. சொல்லு அண்ணா, நான் ரொம்ப பாராட்டுனீங்களா நான் விஜய் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு. சொல்லிக்கோல என்னன்னு வந்திருக்காருண்ணா. உங்க பேர் என்ன? புஷ்வானா சத்யராஜா? புஷ்வானம் புத்திர அவர் இல்லையா? பேர் என்னன்னா? ஏன் பேரா? அவங்க பேர். ஏன் பேரா அவருக்கு சொன்னா எப்படிப்பா தெரியும்? தெரியாது அவருக்கு. ஆனா அவங்களுக்கு அவரை தெரியாதாண்ணா, அதனால நான் அவர்கிட்டே சொல்றேன். என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா. புசினாவே எனக்கு பிடிக்காது, எனக்கு பேரும் எனக்கு தேலாம் கொடுக்காதம்மா. புசினாவே எனக்கு பிடிக்காது, எனக்கு புசிக்க ஆகாது. கடவுளை பாக்குறதுக்கே கியூல நிப்பாட்டி இதுதான் கடவுள், இங்க போய் பார்க்கலாம்னா 1000 ரூபாய் கவுண்டர், 300 ரூபாய் கவுண்டர், 400 ரூபாய் கவுண்டர் இப்படி பண்றாங்களா? அப்ப கடவுளை போய் பார்க்கணும்னா ஒரு நிக்கலுமா வேண்டாமா? சார் காது வலி சார், காது வலி. என்ன பேசணுமோ அது மட்டும் தான் பேசணும். ஏங்க தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சவன்லாம் பெரிய ஆள் ஆகணும்னா ராமராஜனா எல்லாருமே ராமராஜன் ஆயிட முடியாது. டிக்கெட் கிழிச்சவரெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அந்த கான்செப்ட்ல வந்தாரு அவர். இப்படியே கனவுலே வந்துடுறாங்க. எல்லா சினிமாவுக்கு வர்ற அத்தனை பேரும் இப்படியே கனவுலே வந்து விஜய் தான் இவர் சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. கனவுலே முதலமைச்சர் ஆகுறது. அண்ணா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் பிடிக்காதுன்னு தைரியமா சொல்றீங்க. பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு இல்ல, நல்லா ஒரு விஷயம் தெரியும். போன்ல எல்லாம் அவ்வளவு பெரிய மனுஷன் போன்ல பேசக்கூடாதுப்பா, நேர்ல போய் பேசணும். அவர்லாம் வந்து பெரிய கொஞ்சமாவது இருக்கா? அவர்லாம் வந்து நேர்ல பார்த்து பேசணும், போன்ல பேசக்கூடாது. புரிஞ்சுக்கோ, அது கிடையாது. அப்படி நான் சொல்ல வந்தேன். நீ வேணப்பா, நீ வேற போட்டு கொடுத்துருவோம். அண்ணா, அவர் வந்து உங்களை நேர்ல மட்டும் தான் பேசுவாராம், போன்ல பேசுற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாதுன்றாருண்ணா. நான் அப்படி சொல்லப்பா, பெரிய அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. என்ன இது? என்ன சொல்ல? அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜயகாந்த் சான்ஸ் கொடுத்தாரா? விஜயகாந்த் வந்து வீட்டுல அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல உட்கார்ந்து இருக்கப்ப எங்க தலைவன் தான் அந்த நேரத்துல அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன அப்படியா? இதை கட்டுலாம் போட்டுருவேன் நான்.